ஹலோ வியூவர்ஸ், விலங்குகள்லயே அழகான ஒரு விலங்கு அப்படின்னா அது கண்டிப்பா பாண்டா கரடி தான். கரடி வகை விலங்குகள்ல அதிகமான விலங்குகள் இருக்கு. ஆனா கண்டிப்பா இந்த பாண்டா கரடி தான் கியூட்டானதுன்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். ஆனா இந்த பாண்டா கரடிக்கு பின்னாடி அப்படி என்ன கதை இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம ஹவுசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பாண்டா கரடிகள் சீனாவில மட்டுமே காணப்படக்கூடிய ஒரு வகை பாலூட்டி விலங்குகள். இது கரடியை போல தோற்றம் கொண்ட ஒரு சிறிய விலங்கு. பாண்டா கரடிகள் சீனா பகுதியில சிச்சுவான் அப்படிங்கிற பகுதிகள் அதை சுற்றி இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள்லயும் அதிகமா வாழ்ந்து வருது. காடுகளின் அழிவின் காரணமா அது தாழ்வான பகுதிகள்லயும் உயரமான பகுதிகள்லயும் அதிகமா வசிச்சுட்டு வருது. சீனாவின் தேசிய சின்னமான டிராகன் இருக்கிற மாதிரியே பாண்டாவின் உருவமோ சீனாவில சர்வதேச விலங்கா திகழ்ந்துட்டு வருது. பாண்டாக்கள் ஒண்ணு தொடர்பு கொள்ளக்கூடிய தொடர்பு முறை எப்படி இருக்கும் தெரியுமா? குரல் ஒலி எழுப்புறது, மரத்தை கீறுவது மற்றும் சிறுநீரை தெளிச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான சில வகை வித்தியாசமான முறையில தான் தங்களுடைய தகவல்களை பரிமாறிக்குமா. பாண்டாக்கள் பாத்துக்கிட்டீங்கன்னா அதிகமா ஒரே இடத்துல இருக்காதான். மரங்களுக்கு அடியிலயோ அல்லது மரங்களின் கிளைகள்லயோ பாறைக்கு அடியிலயோ தான் இருக்குமா. அது மட்டும் இல்லாம குரங்குகள் மாதிரி பாண்டாக்கள் அதிகமா சேட்டைகள் செஞ்சுக்கிட்டே இருக்குமா. பிறந்த பாண்டா குட்டிகள் இளம் சிவப்பு நிறத்துல இருக்குமாங்க. அதோட இது பிறக்கும் போது பாத்தீங்கன்னா 800 கிராம் எடையில தான் இருக்குமா. 10 நாட்களுக்கு பிறகு அதனுடைய தாய் நிறம் மாதிரி மாறிடுமா. பிறந்து 40 நாட்கள் கழிச்சு கண்ணை திறந்துருமா. அதன் பிறகு இந்த குட்டிகள் மரம் ஏறுவதற்கே பழகிடும்னா பாத்துக்கோங்களேன். கரடி மாதிரி தோற்றத்துல இருந்தாலும் கூட கரடியை விட மனுஷங்க கூட ரொம்பவே சகோதரத்துவத்தோட பழகுமா இந்த பாண்டா கரடிகள். அது மட்டும் இல்லாம இது வளர்ந்த பிறகு 1.5 சுற்றளவையும் 75 சென்டிமீட்டர் உயரத்தையும் கொண்டவையா இருக்குமா. அதிலும் ஆண் பாண்டா கரடிகள் 115 கிலோகிராம் எடையை கொண்டிருக்குமா. இந்த பாண்டா கரடிகள் அதிகமான ரோமங்களை கொண்டிருக்குமா. அதிலும் கருப்பு வெள்ளை நிறத்தை மட்டுமே கொண்டிருக்குமா. இதனுடைய கண், காது, மூக்கு, கை, கால்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கருப்பாகவும் மற்ற பிற பகுதிகள் எல்லாமே வெள்ளை நிறத்திலையும் இருக்குமா. மூங்கில் மரங்களை தான் இது அதிகமா விரும்பி சாப்பிடுங்களாம். அதுலயும் குறிப்பா அருங்காட்சியகங்கள்ல இருக்கக்கூடிய பாண்டாக்கள் என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடக்கூடிய உணவா இனிப்பு, உருளைக்கிழங்கு, பூக்கள், கரும்பு, கேரட், பிஸ்கெட், குருணை அரிசி இந்த மாதிரியான விஷயங்களை அதிகமா எடுத்துக்குமா. சுமார் 6 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிய ஒரு விலங்கு தான் இந்த பாண்டா கரடிகள். பிறந்த பாண்டா குட்டிகளுக்கு கண்ணும் தெரியாது, பற்களும் இருக்காதான். குட்டிகளை தாய் மட்டுமே வளர்க்குமா. குட்டி பிறந்து ஒரு வாரம் கழிச்சுதான் அம்மா பாண்டா சாப்பிடவே போகுமா. அது வரைக்கும் குட்டிய தனியாவே விடாதான். பிறந்த குட்டி பாண்டாக்கள் ஒரு வருஷம் வரைக்குமே பாலை மட்டும்தான் குடிக்குமா, மூங்கில்களை சாப்பிடாதான். மூங்கில தவிர பாண்டாக்கள் சிறு செடிகள், சிறு உயிரினங்கள், பறவைகள், பூச்சிகள் இது எல்லாத்தையுமே கூட உண்ணும். அதாவது காட்டுல இருக்கும்போது. அதுவே நம்ம வளர்க்கும் போது அதிகமா நான் சொன்ன மாதிரி இனிப்புகள், உருளைக்கிழங்கு, அதே மாதிரி ஆப்பிள் பல வகைகளையும் எடுத்துக்குமா. அழிந்து வரக்கூடிய உயிரினங்கள் பட்டியல்ல பாண்டாக்களுக்கும் இடம் இருக்கு அப்படின்னு சொன்னா எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கு. மாறி வரக்கூடிய தட்பவெட்ப நிலையும் உணவு பற்றாக்குறையுமே இதற்கு காரணம். 1864க்கும் குறைவான பாண்டாக்கள் தான் காடுகள்ல வாழுதான். 600 பாண்டாக்கள் பாத்தீங்கன்னா உயிரியல் பூங்காக்கள்லயும் மையங்கள்லயும் வச்சிருக்கோம். தேசிய புவியியல் சங்கத்தின் கூற்றுப்படி மொத்தம் 1850 ராட்சச பாண்டாக்கள் இப்பவும் உயிரோட இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதுல 300 பாண்டாக்களை நம்ம சிறைப்பிடிச்சு வச்சிருக்கோமா. பாண்டாக்கள் பெரும்பாலும் தனிமையில இருக்கிறதா விரும்புமா. அதே மாதிரி இதனுடைய செரிமான அமைப்பு ஒரு மாமிச உண்ணிய மாதிரி இருக்குமா. இதுல பாண்டா கரடியை பத்தி ரொம்பவே வேடிக்கையான உண்மை என்ன அப்படின்னா இதுங்க எல்லாமே ரொம்பவே கூச்ச சுபாவம் உள்ள விலங்கு. மக்கள் வாழக்கூடிய இடத்திற்கு இது வராது. ஆனா இது இருக்கக்கூடிய இடத்துல இது ரொம்பவே கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணி அங்கேயே இருந்துக்குமா. காடுல சராசரியா இதனுடைய ஆயுட்காலம் 20 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கும். இந்த பாண்டா கரடிகள் பொதுவாகவே வேடிக்கையாவும் விளையாட்டுத்தனமாவும் தான் இருக்குமா. நம்ம நிறைய வீடியோஸ் சோசியல் மீடியாஸ்ல பார்த்திருப்போம் இந்த பாண்டா கரடி சம்பந்தமா. ரொம்பவே கியூட்டா எந்த நேரமும் விளையாட்டுத்தனத்தோடயே இருக்கும். சோ அதுதான் இதனுடைய நேச்சரே அப்படின்னு சொல்றாங்க. சோ ஓகே கைஸ், இப்ப நம்ம பாண்டா கரடியை பத்தி ரொம்பவே தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இதுல உங்களுக்கு பாண்டா கரடியை பத்தி என்ன மாதிரியான கருத்து இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம ஹவுசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.